தேவா எப்படி வந்தாங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நேரா பேசணும். இல்லம்மா. என்கிட்ட இல்ல அவர் கேமரால பாக்கலாம்னு சொல்றீங்களா? அதுக்காக தானே பேசுறேன். இல்ல அவர் கேமரால பாத்துட்டு பேசிட்டு அதுக்காக தானே பேசுறேன். நான் என்ன சொல்றேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு? ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன். அவன் நாங்கெல்லாம் இழுச்சவா பேரணும்னு நினைக்கிறான். என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேர் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. அப்ப யாரு என்னங்கிறது தெரியுமில்ல. பொதுக்கூட்டத்திற்காக பணம் கேட்டு கடையில் வந்து மிரட்டிய விசிகேவினர். இருக்காரா? இங்கதான் இருக்காரு. வெளியில போயிருக்காங்க. போன் பண்ணி கொடுக்குமா நீங்க? நான் சொன்னது நான் பண்ணி கொடுக்குறேன். நம்பர் கொடுங்க. அதான் நம்பர் தரேன். ஐயா வாங்கய்யா, வீட்டுக்கு ஒன்று திருவாரூர் வந்து பூவா கேட்குறாங்க. ஐயா 24ஆம் தேதி பொதுக்கூட்டம் திருவாரூர்ல அது ஐயா பார்க்க வந்தோம். அப்படியே கட் பண்ணிடுவாரு அவரு. சோபாடு சொல்லிட்டாரு. அதான் சொல்றது, அப்படியே கட் பண்ணிடுவாரு. ஓனர் இல்லாத நேரத்தில் வந்து இளம் பெண்ணிடம் ரகளை செய்யும் அதிர்ச்சி. தேவா எப்படி வந்தாங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நேரா பேசணும். இல்லம்மா. என்கிட்ட பேசணும். இல்ல அவர் கேமரால பாக்கலாம்னு சொல்றீங்களா? அதுக்காக தானே பேசுறேன். இல்ல அவர் கேமரால பாத்துட்டு பேசிட்டு அதுக்காக தானே பேசுறேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு? வெளியாகியுள்ள பகீர் சிசிடிவி காட்சிகள். உள்ளூர் ஒரு 1000 கோடியா பண்ணட்டும், சிறப்பா செய்யுங்க அப்படின்னு அந்த மரியாதை தெரியாத மட்டும் எல்லாம் மட்டுங்க. அப்புறம் எங்களை மடப்பையில தான் நினைக்கிறாந்தாலே. திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில புலிவளம் அப்படின்ற பகுதியில பர்னிச்சர் கடைய நடத்திட்டு வருவர் தான் கோவில் ஜெயபாலன். இவர் ஊர்ல இல்லாத நேரத்துல கடந்த 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விசிகாவை சேர்ந்த நிர்வாகிகள் சில பேரு அந்த ஒரு கடைக்கு போயிட்டு பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம், அதுக்காக பணம் வேணும் அப்படின்னு கடையில வேலை பார்த்த பெண் ஊழியர்கிட்ட கேட்டிருக்காங்களாம். அப்போ அவங்க உரிமையாளர் கடையில இல்ல அப்படின்னு சொல்லவே உடனடியா அவங்க உரிமையாளருக்கு போன் போடுங்க அப்படின்னு நம்பரை வாங்கி உரிமையாளருக்கு கால் பண்ணிருக்காங்க. அப்ப ஜெயபாலன் நான் வெளியூர்ல இருக்கேன், நேர்ல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைந்த விசிகாவினர் வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு பிழைக்க வந்த உங்களுக்கே அவ்வளவு இருந்தா இதே ஊர்ல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்களை வச்சு கடையை உடைச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய பதிவுகளும் இருக்குது. இது குறித்து கடையோட உரிமையாளர் ஜெயபாலன் காவல்துறையினர்கிட்ட சிசிடிவி ஆதாரங்களோட காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில்தான் இந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பிட்டு வருது. இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம்.